ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுற வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன திடீர்னு சாமி கும்பிடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்க வந்து எங்க திருச்சி பக்கம் வந்து சமயபுரம் மாரியம்மன் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து மாரியாய் கும்பிடுவோம். பார்த்தீங்கன்னா, மாரியாயின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து கார்த்திகை மாசத்துல ஒரு மாரியாயும், சித்திரை மாசம் ஒரு மாரியாயும் பார்த்தீங்கன்னா கும்பிடுவோங்க. கார்த்திகை மாதம் வந்து ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறவங்க வந்து எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் கும்பிடுவோம். சித்திரை மாதம் ஒரு மாரியாய் கும்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா இதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக அப்போ ஒரு மாரியாய் கும்பிடுவோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து சாப்பாடெலாம் சமைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டுட்ருக்கேங்க மாரியாய்க்கு. என்னத்தில் கோலம் போடுறேன்னு பாருங்கள். கோல மாவில் வந்து கோலம் போடக்கூடாதுங்க சாமி கும்பிட்றப்ப. பச்சரிசி இடித்து மாவு வைக்கணுங்க. துள்ளு மாவு வைப்பாங்க, இல்லைனா வந்து மாவு சாணம் பிடிச்சி வைப்பாங்கங்க. அந்த மாவில் இருக்க மீதியை எடுத்து கரைச்சி பார்த்திங்கன்னா கோலம் போடணும். அதுதாங்க போட்டுட்ருக்கேன். நம்ம என்ன தான் எங்கே இருந்தாலும் சரிங்க, சிமெண்ட் வீட்டில் இருந்தாலும் சரி, மண் வீட்டில் இருந்தாலும் சரி, எப்படி டைல்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்து தாங்க கோலம் போடணும். அரிசி மாவு இடித்து அதை வந்து சாறு மாதிரி பிழிஞ்சு அதில் தாங்க வந்து கோலம் போட்டு நாங்கள் வந்து மாரியாய் கும்பிடுவோம். இங்கே பாருங்கள், இது தாங்க இப்படி தாங்க போடணும். எந்த ஒரு டிசைனாலாம் கோலமும் போடக்கூடாதுங்க. நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாரியாய்க்கு வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுவோம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேங்க. எங்கள் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு வந்து கரெக்டாக எடுக்க தெரில, இருந்தாலும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேங்க. இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வாசல்லலாம் தண்ணி தெளித்து கோலம் போடணுங்க. பைப்பில் வந்து உப்பு தண்ணி வந்ததுனால வந்து அப்போயே வந்து வாசல்லாம் கழுவி விட்டாங்க. இப்போ வந்து கூட்டிகிட்டு கோலம் போடுறது மட்டும்தாங்க வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு ரெடி பண்ணி சாமி கும்பிட்றது தாங்க வேலை. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லா வேலையும் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா மேலே இருக்க வேலை மட்டும் தாங்க பார்க்கணும். இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு சிக்கு கோலம் போட்டு, இது பார்த்திங்கன்னா வெளிவாசலில் போட்டிருக்க கோலங்க. வெளியில் அப்படியே மேலே ஏறி வர படிக்கட்டில் இருக்கிற கோலம். அப்படியே கோலம் எல்லாமே போட்டு விட்டாச்சுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலத்தை போட்டு விட்றேங்க. பெருசாலாம் நமக்கு எந்த கோலமும் போட தெரியாது. போட்டு விட்டுட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தெரியுதுங்களா? அடுத்து வந்து படையல் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு படையல். இந்த மஞ்சள் கயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு இந்த கும்பத்தெல்லாம் வந்து கலைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. மாரியாய் கும்பிட்றதுக்கு மட்டும் கும்பம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்காக வந்து மஞ்சள் கயிறு போடுவாங்க. தெரியுதுங்களா? சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேங்க. எங்கள் வீட்டு சாமி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. வண்டிக்கு போயிட்டு வந்த அசதியில் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய், வாழைப்பழம், துள்ளு மாவு, பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து சொம்பில் தண்ணி வச்சு அதில் தாங்க வந்து வேப்பந்தலை வைக்கணும். வேப்பந்தலை பார்த்திங்கன்னா வச்சு, வேப்பந்தலை எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அம்மை போன்ற நோயெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து வேப்பந்தலை வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோங்க. எங்கள் பக்கம் மாரியாய்க்கு வந்து மாரியம்மனுக்கு, சமயபுரம் மாரியம்மனுக்கு கும்பிட்றதுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா பருப்பு, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்லாம் போட்டு சாம்பார், கோசு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அவ்வளோதாங்க செஞ்சோம். இதுக்கு வந்து வடை பாயாசம்லாம் செய்ய மாட்டோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சமைச்சு தாங்க வந்து நாங்கள் வந்து விரதம் விடுவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நீர் விளவ வேண்டியதாங்க. நீர் விளவிட்டு பாருங்கள், நீர் விளவிட்டு
சா விளக்குக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லுவாங்கங்க. சாமி சாப்பிட்டதா ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு சாப்பிட்றது தாங்க வேலை. வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, தெரியுதுங்களாங்க பாருங்கள். சூடெல்லாம் காமிச்சாச்சு, எல்லாமே பூஜை போட்டாச்சுங்க. பூஜை போட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா? பூஜை போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.